சின்னம் இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை இலை. நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரம் வழங்கிய சின்னம் இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை இலை. நெசவாளர்களுக்கு வீடு இலவச இலையில்லா வீடு அளித்த சின்னம் இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை இலை. இப்பொழுது நமது வெற்றி வேட்பாளர் அன்பு சகோதரி ஜெயசுதா அவர்கள் உங்களிடையே வாக்கு கேட்பார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி இதய தெய்வம் மாண்புமிகு அம்மா இருபெரும் தெய்வங்களை வணங்கி போற்றலுக்குரிய தமிழகத்தின் வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய ஆசியோடு பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மரியாதைக்கும் மிகுந்த மதிப்பிற்கும் உரிய அன்புமணி ஐயா அவருடைய ஆசியோடு புதிய நீதி கட்சி நிறுவனர் மரியாதைக்கும் மிகுந்த மதிப்பிற்கும் உரிய ஏசிஎஸ் அவர்களுடைய ஆசியோடு மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் மரியாதைக்கும் மிகுந்த மதிப்பிற்கும் உரிய டிடிவி அவர்களுடைய ஆசியோடு புரட்சி பாரதம் அவர்களுடைய ஆசியோடு தமிழ் மாநில காங்கிரஸ் அவர்களுடைய ஆசியோடு இங்கே உங்களிடையே அண்ணன் எடப்பாடியாருடைய வெற்றி சின்னமான இரட்டை இலை சின்னத்தில் இங்கே நான் வேட்பாளராக வருகை தந்திருக்கின்றேன். என்னை இவ்வளவு சிறப்பாக வரவேற்கின்ற சேவூர் பகுதி மக்களின் ஒவ்வொருத்தருடைய பொற்பாதம் பணிந்து அதே மாதிரி மரியாதைக்கும் மிகுந்த மதிப்பிற்கும் உரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் அமைச்சர், மரியாதைக்கும் மிகுந்த மதிப்பிற்கும் உரிய அண்ணன் சேவூரார் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இங்கே வருகை தந்திருக்கின்ற ஒவ்வொருத்தருடைய பொற்பாதம் பணிந்து என்னுடைய மரியாதை கலந்த வணக்கத்தினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே நான் வேட்பாளராக வருகை தந்திருக்கும் போது வெயில் என்றும் பாராமல் இவ்வளவு ஒரு சிறப்பான வரவேற்பை நீங்க கொடுத்திருக்கீங்க. போற்றலுக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஏப்ரல் 23 அன்று நீங்கள் அளிக்கக்கூடிய பொன்னான வாக்குகளால் தமிழகத்தின் முதலமைச்சராக வருவது உறுதி என்பதை இந்த கோவில் முன்பு நான் ஆணையிட்டு சொல்லுகின்றேன். அதே மாதிரி உங்களுடைய பேர் ஆதரவால் முதலமைச்சராக அமர்கின்ற அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த சேவூர் பகுதியில் நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கின்றீர்களோ அது முதல் குரலாக உங்களுடைய ஆதரவால் சட்டமன்றத்தில் நான் வெற்றி பெற்று சென்றேன். ஆனால் இந்த சேவூர் பகுதியில் நீங்க வைக்கின்ற அனைத்து கோரிக்கைகளையும் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய முன்னிலையில் முதல் குரலாக எதிரொலித்து
நம்ம சொல்ல முடியாது. ஏதோ சில வசதியா இருக்கிறவங்க வீட்டுல இருக்கலாம், பலர் வீட்டுல இல்லாமல் இருக்கலாம். இந்த வெய்ய காலத்துல காலையில வாங்கின பால்ல மத்தியானம் டீ போட முடியல, ஒரு மோர் குடிக்க முடியல, இன்னைக்கு வாங்கின காலையில் நாளைக்கு நம்மளால சமைக்க முடியல. அதுதான் இன்னைக்கு யதார்த்தம். இந்த கஷ்ட நஷ்டங்களையும் அறிந்து புரிந்து அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சேவூர் ஊராட்சி இருக்கிற ஒரு குடும்பத்திற்கு ஃப்ரிட்ஜ், சொல்லுங்க ஃப்ரிட்ஜ், எனக்கு தான் பயப்பாகுது. அதை எப்படி நான் உங்க கையில கொடுக்க போறேன், நீங்க எப்படி அதை என் கையில வாங்க போறீங்க அப்படின்னு எனக்கே பயமா இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஃப்ரிட்ஜ் வழங்கக்கூடிய ஒரு முதலமைச்சர்னா அது யாரு சொல்லுங்க? அண்ணன் எடப்பாடியார். அதே மாதிரி இந்த சேவூர் ஊராட்சியில் எத்தனையோ குடும்பங்களுக்கு சொந்த வீடுகள் இல்லாமல் இருக்கலாம். வீடு இல்லாதவங்களுக்கு கூட இடத்தோடு வீடு கட்டி தரக்கூடிய ஒரு முதலமைச்சர் தமிழகத்தில் வரப்போகிறார் என்றால் அது யாரு சொல்லுங்க? சத்தமா சொல்லுங்க. அண்ணன் எடப்பாடியார். அதே மாதிரி தீபாவளி வருஷம் வருது. ஒரு தீபாவளிக்கு நம்ம ஒரு 300 மேல புடவை எடுக்கிறதுக்கு நம்ம வீட்டுக்காரங்க குறைஞ்சபட்சம் ஒரு 30 சண்டையாவது போடுவோம். எதிர் வீட்டுல எடுத்துட்டாங்க, பக்கத்து வீட்டுல எடுத்துட்டாங்க, இன்னும் நான் எடுக்கல, அதனால எனக்கு 300 ரூபாய் கொடுங்கன்னு ஒரு மாசமா சண்டை போட்டாலும் நாளைக்கு தீபாவளினா இன்னைக்கு கொடுப்பாங்க. இது எங்க வீட்டுல